The picaresque novel, and welcome to மனிதனால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் செய்ய முடியாதுன்றத சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில ஃபேக்ட்டுகளை சொன்ன புக்கு தான் த சயின்ஸ் ஆஃப் கேன் அண்ட் காண்ட்ன்ற புக். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இப்போது குக்கு எஃப்எம்மில் ஆடியோ புக்காக அவைலபிளாக இருக்குது. குக்கு எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா இதை தவிர 10,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்களை நீங்கள் கேட்டு மகிழ்கிறதுக்கு நீங்கள் குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணி நான் கொடுக்குற இந்த கூப்பன் கோடை பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். என்ன கூப்பன் கோட்னா NPJSG7443ன்ற இந்த கூப்பன் கோட். குக்கு எஃப்எம் கேளுங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்சத. பிக்காரெஸ்que நாவலோடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் தான் ஆரிஜின் ஆயிருக்கு. இந்த டேர்ம் பிக்காரெஸ்குன்ற வார்த்தை எப்படி உருவாச்சுன்னா ஸ்பானிஷ் வார்த்தையான பிக்காரோன்ற வார்த்தை மூலமாக தான் உருவாச்சு. இந்த பிக்காரோவுக்கு என்ன அர்த்தம்னா அன் ஆன்டி ஹீரோ இல்லைன்னா ரோகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்காரெஸ்que நாவல் பொதுவாக எப்படி இருக்கும்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் அ ஹீரோவாக இருக்கும். ஸோ அந்த ஹீரோ செய்யக்கூடிய விஷயங்கள், அவருடைய ஃபார்ச்சூன், அவருடைய சஃபரிங்ஸ், அவருடைய வாண்டரிங், இது ரிலேட்டடாக எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பிக்காரெஸ்que நாவலில் பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோடிக் டெய்ல்ஸை பார்க்கலாம். அது ஒரு ஜேர்னி மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த எபிசோட்ஸ்லாம் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா ஒரு லோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதோடைய எண்டு ஒரு அப்ரூவ்ட் எண்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஃபிக்ஷனாகவும் நேச்சுரலான பிக்காரெஸ்que நாவலாகவும் பப்ளிஷ் ஆனது ஜான் லில்லி எழுதின அஃப்யூஸை சொல்லலாம். இது 1578 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லவ் அட்வென்ச்சர் மாதிரி விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஸோ இந்த லவ் அட்வென்ச்சரை பார்த்திங்கன்னா ஒரு யங் ஏத்தியன் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பார். அந்த யங் ஏத்தியன் யாருன்னா அஃப்யூஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜான் லில்லி பப்ளிஷ் பண்ண புக்குக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் கழித்து தாமஸ் நேஷ் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த புக்கு பேர் என்னதுன்னா அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர். ஸோ இதை ஒரு பர்ஃபெக்டான பிக்காரெஸ்que ரொமான்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலான ட்ராவல்ஸ் அட்வென்ச்சர்ஸை ஒரு பேஜ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பேஜோடைய பேர் என்னதுன்னா ஜாக்கி வில்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபோ மோல் ஃப்ளாண்டர்ஸ்ன்ற ஒரு ஒர்க் எழுதினார். அந்த ஒர்க் 1722 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான பிக்காரெஸ்que மோட்லேயே எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்லெட், இவர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஃபெர்டினண்ட் கவுண்ட் ஃபேத்தம்ன்ற ஒர்க் எழுதுகிறாரு. இது ஒரு பர்ஃபெக்டான பிக்காரெஸ்que நாவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங்ஸ் அவருடைய ஒர்க் டாம் ஜோன்ஸுன்ற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த ஒர்க்கு பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒர்க் மற்ற பிக்காரெஸ்que நாவலுக்கு நடுவில் ஒரு பெரிய ரெஸ்பெக்டே கெயின் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன் என்ன ரீசண்டாக ஃபீல்டிங் இந்த நாவலில் டிஸ்கிரிப்ஷனை 18 புக்குகளாக சொல்லியிருப்பார். இந்த 18 புக்குலேயும் பார்த்திங்கன்னா நிறைய அட்வென்ச்சர், லவ் அஃபையர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி ஹீரோவாக தான் இந்த டாம் ஜோன்ஸை காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கன்ஸ் உடைய நிக்கோலஸ் நிக்கல்பை, ஜாய்ஸ் கேரி உடைய த ஹார்ஸ் மவுத், இந்த ஒர்க்ஸ்லேயும் நம்மளால் இந்த பிக்காரெஸ்que உடைய எலமெண்ட்ஸை பார்க்கலாம். இந்த பிக்காரெஸ்que நாவலோடைய மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஃபிகர் இருக்கும். அந்த சென்ட்ரல் ஃபிகரை சுற்றி தான் சீன்ஸவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அது கூட அட்வென்ச்சரான விஷயங்களையும் காட்டியிருப்பாங்க. அந்த சென்ட்ரல் ஃபிகரை சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறது மூலமாக நமக்கு முன்னாடி ஒரு சொசைட்டி இருக்கிற மாதிரி பிக்சரைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க இந்த பிக்காரெஸ்que நாவலில். 18th சென்ச்சுரியில் பார்த்திங்கன்னா பீப்புள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்டா அவங்க கட்டாயம் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் சோஷியல் லைஃப் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அதனால தான் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பிக்காரெஸ்que நாவலில் வர்ற ஹீரோஸ் எப்போயுமே ட்ராவலிங் பண்ணுற ஹீரோஸாகவே காட்டியிருப்பாங்க. இந்த பிக்காரெஸ்que நாவலில் வர ஹீரோஸ் மேக்ஸிமம் நிறைய அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரியும் அவங்க ஹியூமன் சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரியும் தான் காட்டியிருப்பாங்க.
இந்த பிக்காரெஸ்க்யூ நாவலில் வர ஹீரோஸ் வந்து எப்படி வந்து ட்ரான்சென்ட் ஆகிருப்பாங்கன்னா ரோக் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராஜிக் ஃபிகராக மாறுற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஃபீல்டிங்ஸோடைய டாம் ஜோன்ஸை வந்து சொல்லலாம். இந்த பிக்காரெஸ்க்யூ நாவலோடைய மற்ற ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா அந்த கதையில் வர ஹீரோ வந்து எப்பயுமே வந்து ஒரு டைனமிக் மூமெண்ட்லேயே வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. சீன் வந்து அவர் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஃபீல்டிங்கோடைய டாம் ஜோன்ஸவே வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஹீரோ வந்து லண்டனுக்கு வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி ஃபீல்டிங் வந்து காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் நாவலிஸ்ட் வந்து என்ன வந்து பண்ணிடுவாருன்னா அந்த ஹீரோ வந்து சுற்றுறப்போ அவரை சுற்றி இருக்கிற சொசைட்டி வந்து எப்படி இருந்துச்சுன்ற விஷயத்தை வந்து நரேஷன் மூலமாக வந்து காட்டியிருப்பாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா சோம்லட்டோடைய ஹீரோவான ரோட்ரிக் ரேண்டன் வந்து என்ன செய்வார்னா லண்டன்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து ஷிப் மூலமாக வந்து ட்ராவல் வந்து பண்ணுவார். அதை வந்து நரேஷன் ஃபார்மில் வந்து காட்டியிருப்பார். இந்த பிக்காரெஸ்க்யூ நாவலில் இன்னும் ரொம்ப டீப்பரான விஷயங்களையும் வந்து காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா குட் அண்ட் ஈவலுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னதான் அந்த ஹீரோ வந்து ரொம்ப ரோகாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரேஞ்சான ஒரு சில உண்மைகளை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோ வந்து ரொம்ப ஜெனரஸாக இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. பெருந்தன்மை உடையவராக வந்து காட்டியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஃபீல்டிங்கோடைய டாம் ஜோன்ஸவே வந்து சொல்லலாம். அந்த டாம் ஜோன்ஸ் கேரக்டர் வந்து ரொம்ப ரோகேஸான கேரக்டராக இருந்தாலும் அவருக்குள்ளே வந்து அந்த ஜெனரஸான அந்த யூத் ஃபீலிங் இருக்கிற மாதிரியே வந்து காட்டியிருப்பாங்க.